சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இல்லாமை நீக்க வேண்டும், இங்கு என்ன வேண்டும், நல் எண்ணம் வேண்டும், உழைப்பாலே உண்ணவே. அந்த லட்சுமியுடைய மாங்கல்யம் வந்து நடு ரோட்டுல பண்டிகை பஞ்சாயத்துல அறந்து விழுந்து போச்சு. ஆனா அவங்க வந்து 2 கிலோமீட்டர் கட்டாண்டு வந்து என்னுடைய மாங்கல்யத்தை காணுமே அழுகுறாங்க. ஆனா நான் சொன்னேன், அம்மாவுடைய அலைகளுக்கு வந்தீங்க, அந்த மாங்கல்யம் கூட எவ்வளவு பணம் பண்ணாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எப்படி ஆடுனீங்களோ அதே மாதிரி ஆடி பாடி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணுவோம்மா, நான் வாங்கி தரேன் அந்த மாங்கல்யத்துன்னு சொன்னேன். ஆனா வந்து திருப்பி போய் எல்லாருமே தேடிட்டு காணாம வந்துட்டு அந்த மாங்கல்யம் இந்த கோயிலை சேர்ந்த ஒரு பக்தர் வந்து அந்த மாங்கல்யத்தை தேடி எடுத்து வந்து மாங்கல்யம் கொடுத்துட்டாரு. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட காணாத போன அந்த மாங்கல்யத்தை இந்த 7 கிராம தேவி எல்லாம் மாறி தொழுதாங்கத்தம்மா நமக்கு பாலாபிஷேகம் வந்து ஆடி பாடி குலுங்கி நம்மளை குளிர வச்சு சந்தோஷப்படுத்தின அந்த மாங்கல்யத்தை நான் தான் தேடி கொடுக்கணும்னு அந்த அம்மா தேடி எடுத்துன்னு வந்து கொடுத்து மறுபடியும் அந்த மகளை வந்து ஆட வைக்கணும். ஷாக் அடிக்கிற அம்மா அப்பவே ஷாக் அடிப்பா. பல பல கோபுரம், பல பெரிய ஊர்ல, பல பல தேசத்துல நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப வசதியா பல கோபுரம், பல ஐயரு, பல பூஜை, பல மேளம், வேலைக்கு சாப்பாடு எல்லா தேவிகளுக்கும் படைக்கப்படும். ஆனா இந்த எல்லமாரி தொழிற்காலத்தம்மா பட்டினியா இருந்தா கூட பாசத்தோட இருப்பாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணம். காத்தால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன கூட உழைச்சி கத்திரிக்காய் அரிஞ்சு தக்காளி அரிஞ்சு கஷ்டப்பட்ட அத்தனை தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாசத்தையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி வந்து நம்ம அடுத்தது நம்ம சந்திக்க வேண்டியது 7வது மாசம் ஆடி மாசம் முதல் வாரம் அம்மாவுக்கு எல்லமாரி தொழிற்காலத்தம்மா அந்த தாயாருக்கு நெருப்பு திருவிழா. இதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு தாய் பெற்ற பொண்ணுகளை அந்த வாசல்ல மனம் மகிழ்ந்து நமக்கு எவ்வளவோ கஷ்டம் இருந்து எவ்வளவோ குறை இருந்து, ஆனா அதெல்லாம் மறந்து நம்ம ஒரு தாயார் இடத்துல வந்து இந்த இடத்துல எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும்போது அதுதான் அற்புதம். நம்ம எப்பவுமே ஒருத்தர் வரையன்னு நினைப்போம், ஆனா அவங்களுக்கு அந்த குடுப்பனை இல்லை. வரையவங்களுக்கு அந்த குடுப்பனை ஒரு தாயார் வந்து பாசம் வச்சுட்டா விடவே மாட்டா. அவ்வளவு பெரிய பணக்காரின்றதை விட அவ்வளவு பெரிய பாசக்காரி எல்லமாரி தொழிலாளத்தம்மா. நீங்க வந்திருக்கிற இந்த வாசல்ல இந்த நாள் 27/12/2024 வெள்ளிக்கிழமை பொழுது போன ஜாமத்துக்குரிய இந்த நேரத்துல உங்க மனக்குறையெல்லாம் தீர்த்து, உங்க மனவேதனையெல்லாம் தீர்த்து, உங்க குடும்பம் வாழையடி வாழை போல பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ அந்த எல்லமாரி தொழிற்காலத்தம்மா வாழ்த்துக்களை பெற்று ஆசீர்வாதம் பெற்று நீங்க எல்லாரும் மன நிம்மதியோட சந்தோஷத்தோட இந்த வாசல இருந்து